இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினான ஷென்லி அவங்க 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த சூயி ஃபேனுங்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல தன்னோட வெட்டிங்காக வர எல்லா கெஸ்டையும் ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சூயி ஃபேனோட அம்மா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வரதை பார்த்து செம ஷாக் ஆகி, அதான் இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்க, மைசன் ஹீரோயின் மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண வீட்டு ஏழை பொண்ணை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத. இங்க பாரு, உன் அருமையை புரிஞ்சுக்கிட்டு மூசிங் திரும்ப வந்துட்டா. முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப மூசிங்கோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. நிறையவே ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்லாம் ஒரு கையில இருக்கு. சோ நீ மூசிகா மேரேஜ் பண்ணிக்கிட்டீன்னா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு அந்த பையனோட அம்மா சொல்ல, சூயி ஃபேன் மனசு மாறுற மாதிரி தெரியுது. பதறி போயிடுற ஹீரோயின், உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற காரணத்துக்காக நான் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி காலேஜ் ஸ்டடீஸை பாதியிலேயே நிறுத்திட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் உனக்கு கம்பெனிலாம் வச்சு கொடுத்தேன். ஆனா நீ அந்த நன்றியெல்லாம் இல்லாம இப்ப திடீர்னு பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததும் என்ன கழட்டி விட பாக்குறியா? உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வெட்டிங்காக அவங்க அப்பா வந்திருக்கிறதா கால் வரவும் ஹீரோயினுமே அவரை ரிசீவ் பண்ண போறாங்க. பட் அவர் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளிங்கிறதுனால அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அவர் அடிச்சு துரத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா பார்த்துடுற ஹீரோயின், இவர் என்னோட அப்பா, என்னோட மேரேஜுக்காக வந்திருக்காரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லவும், நீயே சூயி ஃபேன் மாதிரி ஒரு அழகான பிசினஸ் மேனுக்கு மேட்ச் இல்லைன்னு நாங்கெல்லாம் பேசிக்கிறோம், இதுல உங்க அப்பா வேறையா? உள்ளெல்லாம் விட முடியாது, வேணும்னா ஒரு ஓரமா மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லணும்னு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பா பேசவும் கோவப்படுற ஹீரோயின் அவனுங்களை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க சூயி ஃபேனை காணோம். ஆக்சுவலா அவன் தன்னோட மேரேஜ் கேன்சல் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மூசிங் கூட திரும்ப பேட்சப் பண்ணியிருப்பான். சோ சம்பவத்தை முடிச்சிட்டு வெளியில வந்ததும் இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்ல ஷாக் ஆகிடுற ஹீரோயின், உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா அதெல்லாம் நீ மறந்துட்டு எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியான்னு சொல்லி கத்தும் போதுதான் சூயி ஃபேன் கழுத்துல மூசிங்கோட லிப்ஸ்டிக் மார்க் இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்திருக்கியான்னு கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆனா அந்த பொறுக்கி பைய அதெல்லாம் பத்தி கேர் பண்றதாவே இல்ல. ஹீரோயின் கிட்டே இருந்து சுரண்ட வரைக்கும் எல்லாத்தையும் சுரண்டியாச்சு. இதுக்கப்புறம் அவளால நமக்கு எந்த யூஸும் இல்ல. அதுவே மூசிங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க பணக்கார அப்பாவால தனக்கு நிறையவே பிசினஸ் எல்லாம் கிடைக்குங்கிற பேராசையில உன்னை எனக்கு பிடிக்கல, உன் மேல இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு மூசிங் தான் வேணும், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும், இப்படிலாம் பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? என் பொண்ணு உன்னை இந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணா, உனக்காக என்னவெல்லாம் பண்ணிருப்பா, அதெல்லாம் மறந்துட்டு பேசுறியான்னு கேட்டு ஹீரோயினோட அப்பா கத்த, எனக்கு முன்னாடி இந்த பேசுற அருகதை உனக்கு இல்லைன்னு சொல்லி சூயி ஃபேன் அடிச்சிடுறான். என் அப்பா மேலேயே கை வச்சிட்டில, இதுக்கப்புறம் நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம், இதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அப்படிலாம் உன்னை சும்மா விட்டுற முடியாது, இத்தனை வருஷமா என் பையன் உனக்கு சோறு போட்டானே, அதுக்கான காசை ஒழுங்கா கொடுத்துட்டு போன்னு சூயி ஃபேன் அம்மா சொல்ல, எது உன் பையன் எனக்கு சம்பாதிச்சு போட்டானா? நான் தான் அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு கம்பெனி பிசினஸ்லாம் வச்சு தரணுங்கிறதுக்காக என் அப்பாவோட சொத்துக்களை வித்தேன். சோ நீங்க தான் எனக்கு நஷ்டீட் தரணும்னு ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எந்த பலனும் இல்ல. பிகாஸ் அங்க இருக்கிற எல்லாருமே சூயி ஃபேன் அவங்க அம்மா அப்புறம் மூசிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கிறதுனால ஹீரோயினை ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. சரி, நீ யாருக்கும் எந்த காசும் தர வேண்டாம், பட் உன்கிட்ட இருக்க அந்த ப்ரீஷியஸான நெக்லஸ் எனக்கு வேணும், அதுக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தர ரெடியா இருக்கேன்னு மூசிங் சொல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் தர முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. பிகாஸ் ஹீரோயின் அவங்க அப்பா சின்ன வயசுல தத்தெடுத்து வளர்க்கும் போதுல இருந்தே இந்த நெக்லஸ் கூட இருந்திருக்கும். ஸோ இதை ஒரு சென்டிமெண்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க அரக்கிங்களாம் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்டே இருந்து அந்த நெக்லஸை புடுங்கின அடுத்த செகண்டே பார்க்கவே செம்ம அழகா ஹேண்ட்ஸமா பணக்காரங்களா இருக்க 3 பிரதர்ஸ், அதாவது அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் சின்ன வயசுல தொலைஞ்சு போன அவங்க தங்கச்சியை பல வருஷமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா உங்க தங்கச்சி கிடைச்சிட்டா. இன்னைக்குதான் அவளுக்கு மேரேஜ்ங்கிற உண்மை தெரிய வந்ததும் காணாம போன தங்கச்சியை பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல அண்ணனுங்க சார்பா மேரேஜ்க்கான நிறையவே சீர்வரிசைகள் எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் இப்ப அந்த நெக்லஸ் மூசிங் கிட்ட இருக்கவும் அவளை தான் தன்னோட தங்கச்சின்னு தப்பா நினைச்சுக்கிறானுங்க. பரவாயில்லையே, நாம நல்லா வெயிட் பார்ட்டியை தான் சூஸ் பண்ணிருக்கோம். அவங்க அப்பா ஒரு பணக்காரரு, பிளஸ் 3 அண்ணனுங்களுமே பெரிய பில்லியனியரா இருக்கானுங்க. சோ கண்டிப்பா நாம வாழ்க்கையில செட்டில் ஆகிடலான்னு சூயி ஃபேன் ரொம்ப சந்தோஷப்படுறான். வாவ், இந்த நெக்லஸ்க்கு இவ்ளோ பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்னவே ஹீரோயின் கிட்டே இருந்து அடிச்சு புடுங்கிருக்கலாம். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, இனி நமக்கு ராஜ வாழ்க்கை தான்னு சொல்லி மூசிங் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க, அந்த நெக்லஸ் என்னோடது, இத்தனை வருஷமா என்கிட்ட தான் இருந்தது, இப்பதான் என்ன அடிச்சு புடுங்கினாங்க, ப்ளீஸ் எப்படியாவது என்னோட நெக்லஸ் எனக்கு திரும்ப வாங்கி தந்துருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும்,
உண்மையை சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க என்ன நடந்துச்சுன்னு 3 அண்ணாக்களும் கேட்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் சூயி ஃபேன் மூசிங்க்கு சப்போர்ட் பண்ணி இது ஹீரோயினோடது இல்ல மூசிங்கோடதுதான்னு பொய் சொல்லிடுறாங்க. பார்த்து தாங்கிக்க முடியாத ஹீரோயினோட அப்பா, நான் ஹீரோயினை தத்தெடுக்கும் போது அந்த நெக்லஸ் கூட இந்த போட்டோவுமே இருந்ததுன்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அவங்க 3 அண்ணாக்கள் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டிடுறாங்க. பார்த்துட்டு 3 அண்ணாக்களும் செம்ம ஷாக் ஆகிடுறானுங்க. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உன்னை தத்தெடுத்து வளர்க்கும் போது தலையில அடிபட்டு இருந்தது, ஸோ நீ பழசெல்லாம் மறந்துட்ட, எங்க ஒரு வேளை நான் எதையாவது ஞாபகப்படுத்த போய் நீ கஷ்டப்படுவியோங்கிற பயத்துல தான் நான் உண்மையை சொல்லாம ஆரம்பத்துல இருந்து இப்ப வர உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரியே வளர்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுற அண்ணாக்கள் 3 பேரும் ஹீரோயின் தான் அவங்க தங்கச்சிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த நெக்லஸ்ல பார்த்தோம்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்டர் மாதிரி என்னமோ இருக்கும். ஸோ அதில் நம்ம ஹீரோயினோட கட்டவிரல் ரேகையை வச்சு பார்த்தா அவங்க தான் தன்னோட தங்கச்சிங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. அப்புறம் என்ன, சின்ன வயசுல காணாம போன தங்கச்சி இப்ப கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல செம குஷியாகிடுற 3 அண்ணாக்களும் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தின மூசிங் அண்ட் சூயி ஃபேனை பழி வாங்குறதுக்காக தன்னோட ஆளுங்களை அனுப்பி அவங்க 2 பேரையும் அடி கும்மாங்குத்தா பொலன்னு பொழந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. கூட வர ஹீரோயினோட அப்பா, ஓகேம்மா இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம், உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, ஸோ நீ சந்தோஷமா இருக்கிறத நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பவும், இல்லப்பா அப்படிலாம் உங்களை என்னால விட்டுற முடியாது, ஒருவேளை நீங்க மட்டும் என்ன சின்ன வயசுல பாத்துக்கலனா இந்நேரத்துக்கு நான் இங்க வந்திருப்பனாங்கிறதே சந்தேகம் தான். ஸோ நான் உங்களுக்கு நன்றியோட இருக்க ஆசைப்படுறேன், அதனால நீங்களும் எங்க கூடயே இந்த வீட்டுல இருக்க முடியுமா ப்ளீஸ்னு ரெக்வஸ்ட் பண்ணவும், ஆமா தங்கச்சி சொல்றதுமே கரெக்ட் தான், நீங்க மட்டும் இத்தனை வருஷமா அவளை வளர்க்கலனா கண்டிப்பா இப்ப எங்களுக்கு அவ கிடைச்சிருக்க மாட்டா, ஸோ நீங்களும் இந்த வீட்லயே இருங்கன்னு 3 அண்ணாக்களும் ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்ல எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு, ஸோ நான் என் சொந்த ஊருக்கு போய் தான் ஆகணும், பட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா என்ன கூப்பிடுங்க, ஹீரோயினை பார்க்க நான் உடனே வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. தென் தங்கச்சியை பார்த்த சந்தோஷத்துல அன்னைக்கே ஒரு பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. இப்படி இவங்க 3 பேரும் தான் மேல பாசமா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஹீரோயின், நீங்க 3 பேரும் எனக்கு அண்ணாவா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, அதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா நம்ம 3 பேரும் ஒரே தாய் மக்கள், நமக்குள்ள ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு, ஸோ ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இன்னொருத்தரால சும்மா இருக்க முடியும், அதனால நீ உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காம எங்க 3 பேருக்கிட்டையும் கேளு, முக்கியமா உனக்காக நாங்க சூயி ஃபேனையும் மூசிங்கையும் பழிவாங்க போறோம்னு சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்லண்ணா, இந்த பிரச்சனையை நானே டைரக்டா ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும்னு ஹீரோயின் சொல்லவும், சரிம்மான்னு 3 அண்ணாக்களும் மண்டைய ஆட்டிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, என்ன இருந்தாலும் ஹீரோயின் நம்ம கூட பிறந்த தங்கச்சி, ஸோ அவளை கஷ்டப்படுத்தின அந்த 2 பேரையும் நாம பழித்திக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி சூயி ஃபேனையும் மூசிங்கையும் பழி வாங்குறதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ தனியான பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் செகண்ட் அண்ணாவோட பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போறா. பிகாஸ் அவர் ரொம்பவே திறமையான ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ அங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை நோட் பண்ணிடுற மூசிங் சூயி ஃபேன் கிட்ட கோத்து விடவும் அவன் வழக்கம் போல ஹீரோயின் கூட சண்டை போடுறான். பிகாஸ் அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினோட சொந்த அண்ணாக்கள் தான், கூட பிறந்த அண்ணாக்கள் தாங்கிறத இன்னும் இந்த லூசு பையன் நம்பல. ஸோ அவங்க 3 பேரையும் நம்ம ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு ரொம்பவே தப்பா அசிங்கமா பேசவும் கடுப்பாகி ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேப்ல மூசிங் யாருக்கோ கால் பண்ணி, நீங்க கேட்ட நெக்லஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளையில உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன், அதுக்கு எனக்கு நிறையவே காசு வேணும்னு டீல் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்துடுற 3 அண்ணாக்களும், உன்ன மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க கிட்டலாம் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நாங்க ரிவீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி சூயி ஃபேனையும் மூசிங்கையும் அடிச்சு துரத்திடுறாங்க. ஏன் இவங்க 3 பேரும் ஹீரோயினை இப்படி பாதுகாக்கிறாங்க, யாரா இருக்கும், ஒருவேளை உண்மையாவே அண்ணாவா இருப்பாங்க போலன்னு சூயி ஃபேன் சொல்ல, எங்க உண்மை தெரிய வந்துச்சுன்னா இவன் தன்னை கழட்டி விட்டுருவானோ, அப்புறம் தனக்கு ஹீரோயின் போட்டிருக்க அந்த நெக்லஸ் கிடைக்காதோங்கிற பயத்துல அவங்க பொய் சொல்றாங்க, நீங்க நம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளையில ஒரு பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷன் வருது, அதுல நம்ம கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டிசைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்குமே நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எப்படியாவது நாம அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டா கண்டிப்பா நாம அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடலான்னு மூசிங் சொல்ல, எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னு சூயி ஃபேன் கேட்க, ஜஸ்ட் ஒரு $500 மில்லியன் தான்னு மூசிங் சொல்லவும் சூயி ஃபேனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. செம்ம ஷாக் ஆகிடுறான். எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் நம்மளால அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்னு கேட்கவும், நீங்கள் எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு, ஸோ நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லி சூயி ஃபேனை கூட்டிட்டு போகும்போது தான், நான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் எப்படியாவது ஹீரோயின் கிட்ட இருக்கிற நெக்லஸை எனக்கு வாங்கி கொடுத்துடணும், இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்க, அந்த முட்டா பயலும் சரி கண்டிப்பான்னு சொல்லி பல்ல காட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் வராங்க. என்ன மேடம், 3 ஹேண்ட்ஸமான பிரதர்ஸை செடியூஸ் பண்ணது பத்தாதுன்னு சொல்லி இப்போ மூசிங்கோட வயசான அங்கிளை செடியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்டு கலாய்க்கவும்,
உன்ன மாதிரி சீப்பான பர்சனால தான் இவ்வளோ சீப்பாக கேவலமாக யோசிக்க முடியும். ஸோ நான் உங்ககிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு ஹீரோயின் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டோமர் விடமாட்றான். திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே தப்பாக பேசவும் கடுப்பாகிடுற ஹீரோயின் அந்த கம்பெனியோட சேர்மன் அதாவது மூசிங்கோட அங்கிளுக்கே கால் பண்ணி, இப்போ நீங்களா இங்கே வரீங்களா இல்லை எங்கள் அண்ணாவை கூப்பிடணுமான்னு கேட்க, ஒன்றும் புரியாம பதறி அடிச்சு ஓடி வர அவரு என்னாச்சுன்னு கேட்டு விசாரிக்கும் போதுதான் நடந்த சம்பவங்கள் தெரிய வருது. டென்ஷன் ஆகி மூசிங் கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பி இவங்க யாருன்னு தெரியுமா? ஈஜன் ஃபேமிலியோட பெண் வாரிசு. அந்த 3 அண்ணாக்களுக்கும் ஒரே செல்ல தங்கச்சி. ரொம்ப நாளா இவங்க கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் தவம் கிடந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் என் கூட பிசினஸ்க்காக பேச வந்த இடத்துல இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கத்தவும், ஆத்தாடி அப்ப நிஜமாவே ஹீரோயின் அவங்க 3 பேரோட தங்கச்சியான்னு சொல்லி சூயி ஃபேன் செம்ம ஷாக் ஆகிடுறான். பட் இந்த விஷயம் தான் ஏற்கனவே மூசிங்க்கு தெரியும்ல. ஆனா அந்த சூயி ஃபேனுக்கு முன்னால காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருந்துடுறா. இங்க பாருங்க மூசியாங், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னால உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாது. இதுக்கப்புறம் எங்க கம்பெனியை தேடி வந்துடாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கோவமா கிளம்பவும் டென்ஷன் ஆகிடுற அங்கிள் மூசியாங்க அடிச்சிடுறாரு. நான் சொல்ல வரது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல நாம வின் பண்ணிட்டோம்னா ஹீரோயின் என்ன அவங்கள விட பெரிய பெரிய கம்பெனிலாம் நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்காக கியூ கட்டி நிப்பாங்கன்னு மூசியாங் சொல்ல, அப்படி என்ன எனக்கு தெரியாம பெரிய ப்ராஜெக்ட்னு அங்கிள் கேட்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஜுவல்லரி காம்படிஷன் நடக்க போது அதுல நாம இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம தான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கம்பெனியா இருப்போம்னு சொல்லவும், சரி நாம எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அங்கிள் கேட்க, சுமார் 5ன்னு கை காட்டுறா. $5 மில்லியன் போதுமானு கேட்கிறாரு. 5 மில்லியன் இல்ல 500 மில்லியன்னு மூசியாங் சொல்லவும், கொய்யால ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கை கூடி வர நேரத்துல அதை களைச்சி விட்டது மட்டும் இல்லாம இப்ப என்னோட மொத்த கம்பெனிக்கும் நாமத்தை போட பாக்குறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக விளக்கமத்தை தூக்கிட்டு வரவும், அவ்வளோதான் சூயி ஃபேனும் மூசியாங்கும் பயந்து அங்கே இருந்து ஓடிடுதுங்க. என்ன உன்னோட அங்கிள் இப்படி சொல்லிட்டாரு, நாம எப்படி இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுன்னு சூயி ஃபேன் கேட்க, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. அதான் உங்க கம்பெனி இருக்குல்ல, அதை அடமானம் வச்சு அதை வித்து நம்ம எப்படியாவது இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும் போதும். உள்ள எனக்கு தெரிஞ்ச நிறையவே ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது நாம இதுல வின் பண்ணி அந்த பெரிய ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணிடலான்னு ஆசை காட்டுறா. அதுவே இங்க நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணா ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸோ என்னால அந்த ஜுவல்லரி காம்படிஷனுக்கு போக முடியாது. ஸோ நம்ம கம்பெனி சார்பா நீ போயிட்டு வாமான்னு சொல்லவும் ஹீரோயினுமே கிளம்பி வராங்க. பார்த்து கடுப்பாகிடுற சூயி ஃபேன் வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பம்பு கிழக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போறான். பட் அதுக்குள்ள ஹீரோயின் நைஸா எங்கேயோ மறைஞ்சுக்கிறாங்க. இது தெரியாம அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள தான் போயிருக்காங்க போல நினைச்சுக்கிட்டு சூயி ஃபேன் ஒரு டோரா தட்டுறான். பட் எங்க இருந்துமே ரெஸ்பான்ஸ் வரல. சரி இந்த இடத்துல யாரும் இல்ல, அதே நேரம் எனக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நாம ரொமான்ஸ் பண்ணலாமான்னு மூசிங் கேட்க, அதுக்கு என்ன தாராளமானு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஜாலியா லீலையில ஈடுபடும் போது வெளியில இருக்கிற நம்ம ஹீரோயின், என்ன ஒரு கேவலமான காட்சி இது, பட் இது எனக்கு கண்டிப்பா தேவைதான்னு சொல்லி அவங்க மொபைல்ல அங்க நடக்கிற எல்லா சம்பவங்களையும் ரெக்கார்ட் பண்ணி அங்க இருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் நம்ம ஹீரோயின் அவ எடுத்த படத்தை ஓட்டிடுறா. பார்த்து எல்லாரும் ரொம்ப அருவருப்பு படுறாங்க. இது தெரியாம 2 பேரும் ஜாலியா உள்ள வரவும் இவங்களை பார்த்தே பேசிக்கவும், ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு போல, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல்ல காட்டிக்கிட்டே திரும்பினா ஸ்கிரீன்ல இவங்க 2 பேரும் ஓட்டின அந்த படம் ஓடிட்டு இருக்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் ரொம்ப அவமானமா போயிடுது. அங்க இருக்க கெஸ்ட் எல்லாம், உங்களுக்கு இப்படிலாம் பண்ண வேற இடமே கிடைக்கலையா, ஏன் இப்படி பப்ளிக்கான இடத்தெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க, சி உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு கண்ணாபின்னான்னு திட்டவும் மூசிங் ஒரு மாதிரி ஆகிடுறா. கோவப்படுற சூயி ஃபேன் ஹீரோயின் அடிக்க போகும்போது கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுற ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் அண்ணா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான அருவருப்பான பிறவியோட கை என் தங்கச்சி மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை வச்சு அடிச்சு கும்மாங்குத்தா குத்திடுறாரு. தேங்க்யூண்ணா, பட் நான் தான் இந்த பிரச்சனையை தனியா பாத்துக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி பாப்பா. ஸோ உனக்கு எது தேவைப்பட்டாலும் அண்ணன் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நிப்பாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இது ஒரு டெமோன்னு சொல்றாரு. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், இதெல்லாம் சும்மா. சரி பாப்பா நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு ஹீரோயின் அங்கே இருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அண்ணா எல்லா கெஸ்டையும் வெளியில போக சொல்லிட்டு, உண்மையை சொல்லுடா, என் தங்கச்சி எவ்வளவு பெரிய பணக்காரிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே இன்னும் எதுக்காக அவளை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க, அவளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஹீரோயின் போட்டிருக்க அந்த நெக்லஸ் எனக்கு வேணும்னு சொல்லி மூசிங் தான் என்னை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணா. அவளை நம்பி நானுமே நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ எப்படியாவது இது டேலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஹீரோயினை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சூயி ஃபேன் எல்லா உண்மைகளையும் சொல்லி மூசிங்க மாட்டி விட்டுறான். அப்புறம் என்ன, அவளை தூக்கிட்டு வந்து விசாரிச்சா
நான் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கும்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராயல் பிரின்சஸ் டெய்ஸியை ஒரு ட்ரிப்புக்காக சைனா அழைச்சிட்டு வந்த இடத்துல தான் அவங்க ஹீரோயின் கழுத்துல போட்டிருந்த நெக்லஸை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி எப்படியாவது அந்த நெக்லஸ் அடையணும், அதுக்கு நான் எவ்வளோ காசு தர வேணா ரெடியா இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால நானுமே எப்படியாவது ஹீரோயின் கிட்டே இருந்து அதை ஆட்டையை போடணுங்கிறதுக்காக ஏற்கனவே பிரேக்கப் பண்ண சூயி ஃபேன் கூட மறுபடியும் பேட்சப் பண்ணி அவனை ஏமாத்தி அவன் மூலமா ஹீரோயின் கிட்டே இருந்து நெக்லஸ் ஆட்டையை போடணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணன்னு உண்மையை ஒத்துக்கிறா. ஹீரோயின் அண்ணா அதை பத்தி பெருசா கேர் பண்ணல. பட் சூயி ஃபேன் அப்ப இத்தனை நாளா இவ தன்னை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி தன்னோட காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக தான் காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ண வந்துடாதன்னு சொல்லி கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஈவன் ஹீரோயின் அண்ணாவுமே என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச இவளை சும்மா விடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதும் அங்க இருக்கிற குரூப் ஆஃப் பாடி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை அடி கும்மாங்குத்தா குத்திடுறாங்க. தென் வீட்டுக்கு வந்ததுமே பெரிய அண்ணாங்க நடந்த எல்லா விஷயங்களையும் மற்ற 2 அண்ணாக்கள் கிட்ட சொல்லி நாம நினைச்ச மாதிரி இல்ல, தங்கச்சி நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணா இருக்கா, கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரு கண்ணையும் விரல விட்டு ஆட்டிட்டா, கண்டிப்பா அவங்களால இதை மறக்க முடியாது, அதே நேரம் தங்கச்சியை திரும்ப திரும்ப பழி வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஸோ நாம அது எதுக்குமே இடம் கொடுக்காம தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி 3 அண்ணாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு ஹீரோயினை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குன்னு தாங்கவும் இதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் என் போக்குக்கு என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அங்க ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரீசெண்டா கொஞ்ச நாளா அவங்க கம்பெனில நிறையவே ஊழல் நடந்துட்டு இருக்கு, புதுசா கிரியேட் பண்ற எல்லா டிசைன்ஸையும் யாரோ வெளியில சேல்ஸ் பண்ணிடுறாங்க, ஸோ அவங்களுக்கு பிசினஸ் டவுன் ஆகிருக்குங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோயின் இதுவரை யாரும் இந்த ஆஃபீஸில் என்னை பார்த்ததில்ல, ஸோ நான் ஒரு புது எம்ப்ளாயியாக வேலைக்கு சேர்ந்து யார் ஊழல் பண்ணிட்டு இருக்கா யார் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு இன்டர்னா ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆனால் என்ன, சில நாட்களுக்கு முன்னே வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு தான் ஈ ஃபேமிலி, அதாவது அந்த 3 அண்ணாக்களோட தங்கச்சி, நான் உங்க எல்லாரையுமே கண்காணிக்கிறதுக்காக தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோயினோட அடையாளத்தை திருடி வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறா. பத்தாவதுக்கு அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸும் அந்த பொண்ணு அவ பேரு ஈஷிங், ஸோ ஈஷிங்கை நம்புறதுனால நம்ம ஹீரோயினை ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையும் நம்ம ஹீரோயின் தலையில் கட்டிடவும். நானும் பார்க்குறேனே, ஆடுற வர ஆடுங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நான் வச்சு செய்கிறேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள முடிவு பண்ணுறாங்க. அதுவே இங்க மூசிங் பேச்சை கேட்டுக்கிட்டு பேராசையில எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்க சூயி ஃபேன் எப்படி திரும்ப பழைய நிலைமைக்கு வரதுன்னு தெரியாம யோசிக்கும் போது பேசாம ஹீரோயின் கையில காலில் விழுந்து அவளை காதலிச்சு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றான். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் அவளுக்கு 3 பெரிய பணக்கார அண்ணாக்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவனுங்க தன்னை ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு சொல்லி பயத்தில் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கும் போது மைசன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை நீ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயினோட 3 அண்ணாக்களும் உன் காலில் விழுந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுவாங்கன்னு அம்மா சொல்ல, அது என்ன பிளான்னு சூயி ஃபேன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். எப்படியாவது நீ ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அவளை அபியூஸ் பண்ணிடு, அதை நான் வீடியோவாக எடுத்துடுறேன், அதை வச்சு 3 அண்ணாக்களையும் மிரட்டணும்னா ஒன்று ஹீரோயினை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்குவாங்க, இல்லை நீ கேட்கும் போதெல்லாம் நிறையவே காசு தருவாங்க, இதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் நாம் பெரிய பணக்காரங்களாயிடலான்னு அம்மா ஐடியா தரவும். இப்படி ஒரு பிளான்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இந்த சூயி ஃபேன் முட்டாப்பைய ஒரு கார் பார்க்கிங்கில் வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். இங்கே இருந்து போ, எங்கள் அண்ணாக்களை கூப்பிட்டா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு எவ்வளவோ மிரட்டுறாங்க. எனக்கு அதுதான் வேணும், பட் அதுக்குள்ளே நான் எப்படியும் காரியத்தை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது, உன் மொத்த குடும்பமும் என்னோட கண்ட்ரோலில் வந்துரும்னு சொல்லி ஹீரோயினை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அங்கே வர யாரோ ஒருத்தர் அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அவ்வளோதான், பயந்து போய் சூயி ஃபேன் அங்கேருந்து துண்டக்கானும் துணியை காணும்னு ஓடிடுறான். ஹீரோயின் தன்னை காப்பாத்தினவருக்கு நன்றி சொல்றதுக்காக திரும்பினா அது வேற யாரும் இல்லை, அவங்க கூட காலேஜில் படித்த மிஸ்டர் ஃபேங். ஃபேங், நீ தான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போயிருந்தீல, அப்புறம் எப்படி திரும்ப வந்தேன்னு ஹீரோயின் கேட்க, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்கிறேன், ஆமாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஐயோ ஓகே பேபின்னு கேட்கும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் அண்ணா மிஸ்டர் ஃபேங் தான் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் போலன்னு நினைச்சுக்கிட்டு இறக்கமே இல்லாம அந்த மனுஷனை போட்டு அடி வெளுத்தெடுத்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. ஸோ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபேங்கை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் ஃபேங் கூட ரொம்பவே ஜாலியாக கேஷுவலாக இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற 3 அண்ணாக்களும், சரி பாப்பா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஸோ உள்ளே போய் தூங்கு, நாங்கள் மிஸ்டர் ஃபேங்கை கவனிச்சுக்கிறோன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம், டேய் யார்டா நீ, எத்தனை நாளாக என் தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நீயே ஒருத்தனை செட் பண்ணி நீயே காப்பாத்துற மாதிரி சீன் போடுறியா, இதுக்கெல்லாம் மயங்குற ஆளுங்க நாங்கள் இல்லைன்னு அண்ணாக்கள் சொல்ல,
நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான ஆள் இல்லை. ஆக்சுவலா ஹீரோயினை ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா நான் ஹீரோயின் சூயி ஃபேன். எல்லாரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஈவன் எனக்குமே ஹீரோயின் மேலே பயங்கரமான க்ரஷ். நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ அவள் சூயி ஃபேனை தான் லவ் பண்ணுறா, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சுதோ அப்போவே நான் பயங்கரமாக வெக்ஸ் ஆகி ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு போயிட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஹீரோயின் சிங்கிளாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் எப்படியாவது அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் திரும்ப சைனாக்கு வந்திருக்கேன்னு இந்த மனுஷன் உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடவும். ஆட பாவி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்க தங்கச்சியை லவ் பண்ற விஷயத்த எங்ககிட்டயே சொல்லுவேன்னு அண்ணாக்கள் கேட்க. எது உங்க தங்கச்சியா? நீங்களாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்கீங்க. பட் ஹீரோயின் தான் ரொம்பவே ஏழை வீட்டு பொண்ணாச்சே. அவங்க அப்பா கூட துப்புரவு தொழிலாளியா தான் இருக்காரு. ஆனா இது எப்படி பாசிபிள் ஆகும்னு மிஸ்டர் ஃபேங் கேட்டதுக்கு அப்புறம் தான் 3 அண்ணாக்களும் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. டேய் டோமரு, ஏற்கனவே எங்க தங்கச்சி சூயி ஃபேனுங்கிற ஒரு மொல்ல மாரியால ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. எங்க தங்கச்சிக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்க ஒரு நல்ல பையனா பார்த்து ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போமே தவிர கண்டிப்பா உனக்கு பொண்ணு தர மாட்டோம். ஒழுங்கா இங்க இருந்து போடான்னு விரட்டி விடுறாங்க. ஆனா மிஸ்டர் ஃபேங் கேட்கறதாவே இல்லை. நான் கட்டுனா உங்க தங்கச்சியை மட்டும்தான் கட்டுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எக்காரணத்தை கொண்டும் நான் என் முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் என் பேரண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். யார் இவன்? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. நம்மகிட்டயே இவ்வளோ தைரியமா பேசிட்டு போறான். இல்ல, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுது. எக்காரணத்தை கொண்டும் இவனால நம்ம தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, அதை நாம தான் தடுத்தாகணும்னு சொல்லி மிஸ்டர் ஃபேங்கை ஒழிச்சு கட்டுறதுக்காக நம்ம ஹீரோயினோட 3 அண்ணாக்களும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, அன்னைக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது சூயி ஃபேன் தாங்கிற உண்மை தெரிஞ்சதும் செம்ம கடுப்பாகிடுற ஹீரோயினோட அண்ணாக்கள் 3 பேரும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஆட்களை வச்சு அவனை அடி வெளுன்னு வெளுத்தெடுத்துட்டு கை கால்லாம் கட்டி போட்டு கடல்ல தூக்கி வீசிடுறாங்க. அவ்வளோதான், இதோட சூயி ஃபேன் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுது. பட் மிஸ்டர் ஃபேங் வேற ஹீரோயின் பின்னால சுத்திட்டு இருக்கிறதுனால அவரால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 3 அண்ணாக்களும் விடாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இது பிடிக்காத ஹீரோயின், உங்க 3 பேருக்கும் தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி என் பாதுகாப்பு மேலே அக்கறை இருந்துச்சுன்னா எனக்குன்னு ஏதாவது பாடிகார்ட் அப்படி இல்லைனா பர்சனல் அசிஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே இந்த போஸ்டிங்கான இன்டர்வியூ பற்றி விளம்பரம் தராங்க. அதுக்கு நிறையவே கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஆர்வமாக அப்ளை பண்ணுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண எம்ப்ளாயியா ஆஃபீஸ்ல வந்து உட்கார்ந்ததுமே இந்த ஈஷிங் பொண்ணு அவங்க சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வந்து காட்டி, நீ உன்னோட 3 வருஷ டிகிரியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, பாதிலேயே கட் பண்ணிட்டு இங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருக்க. ஆமா, உனக்கு யார் வேலை போட்டு கொடுத்தா? ஓ, இங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கிற யார் கூடயாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீ உள்ள வந்தியான்னு ரொம்ப தப்பா பேசுறா. இப்படிப்பட்ட கிரியேட்டிவான வேலைக்கு டிகிரி தேவையில்லை, ஆர்வமும் திறமையும் இருந்தா மட்டும் போதும். என்கிட்ட அது நிறையவே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸை காட்டவும் மொத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ், ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணா இருக்கான்னு சொல்லி அவளை பயங்கரமா பாராட்டுறாங்க. இது பிடிக்காத ஈஷிங் என்னமோ இவ தான் ஃபேமிலியோட பெண் வாரிசுங்கிற மாதிரி பயங்கரமா சீன் போடுறா. டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், என்கிட்ட பணம் இல்லைனாலும் திறமை இருக்கு. ஸோ என்னோட திறமையை வச்சு நான் எங்க வேணாலும் பொழைச்சுக்குவேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி, அப்ப நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன். நம்ம ஆஃபீஸ்க்கு சாமுவேலுங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஐடல் வந்திருக்காரு. அவர்கிட்ட நீ எப்படியாவது பேசி உன்னோட டிசைன்ஸுக்கு ஓகே வாங்கிட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்க நான் ரெடியா இருக்கேன்னு ஈஷிங் சொல்ல, அவ்வளோதானே, இதெல்லாம் எனக்கு சும்மா துப்சுப் மேட்ருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஐடலை மீட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட 3வது அண்ணன் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்கார்ல, அதாவது பிஸ்னஸ் மேன், அவருக்கு 2 தம்பி 1 தங்கச்சி இருக்காங்கங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும். பட் அது யாரு என்ன அவங்க பேர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் இதெல்லாம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடல் சாமுவேல் தான் ஃபர்ஸ்ட் அண்ணாவோட 2வது தம்பிங்கிற விஷயம் தெரியாம ஈஷிங் ஹீரோயின் அனுப்பி வச்சிருக்கா. ஆனா இவங்க எல்லாரும் தான் ஒரு தாய் மக்களாச்சே. ஸோ நம்ம ஹீரோயின், அண்ணா உனக்கான காஸ்டியூமை நான் ரெடி பண்ணலாமான்னு கேட்க, உனக்கு பெர்மிஷன் தராம வேற யாருக்கு நான் தரப்போறேன், கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வா, கண்ணை முடிக்கிட்டு நான் எல்லாத்துலேயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லா இந்த பெட்ல ஜெயிச்சிடவும். அவ்வளோதான், ஈஷிங் செம்ம கடுப்பாகிடுறா. ஓகே மேடம், நான் இதில் வின் பண்ணிட்டா என்ன சொன்னாலும் கேட்குறதா ஒத்துக்கிட்டீங்களே, எங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஃபேமிலியோட பேலஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்னு ஹீரோயின் சொல்லவும், ஈஷிங் ரொம்ப பதறி போய் யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அடுத்த வாரத்துல பெரியண்ணா வெளியூருக்கு போறதா ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அன்னைக்கு இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு முடிவு பண்றா. ஏன்னா ஈஷிங்கோட அம்மா தான் நம்ம ஹீரோ வீட்டுல குக்கா இருப்பாங்க. ஸோ பெரியண்ணா பிசினஸ் மீட்டிங்காக ஃபாரினுக்கு போயிருக்க அன்னைக்குன்னு பார்த்து ஈஷிங் எல்லாரையும் தன்னோட வீடுன்னு போய் சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறா.
இது எப்படி சாத்தியம்? நம்ம வீட்டுக்கு தான் நிறையவே பயோமெட்ரிக் லாக்ஸ் இருக்கே, அதெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி இவன் நம்மள உள்ள கூட்டிட்டு வந்தா? இப்படியே விட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம நான் தான் அந்த 3 அண்ணாக்களோட தங்கச்சி, ஃபேமிலியோட பெண் வாரிசுன்னு சொல்ல யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஈஷிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. பத்தாததுக்கு இப்படி இன்னொருத்தவங்களோட அடையாளத்தை திருடி வாழ ஆசைப்படுறியே, உனக்கு கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன பொண்ணு? பணத்துக்காக எப்படிப்பட்ட தப்பான வேலையை கூட பண்ண ரெடியா இருப்ப போலையேன்னு சொல்லி அங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசவும் ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அப்ப கரெக்டா ஸ்பாட்டுக்கு ஹீரோயினோட பெரிய அண்ணா வர ஓடி போய் ஹீரோயின், அண்ணா நீங்க தான் ஃபாரினுக்கு போறதா சொன்னீங்களே, ஏன் திரும்ப வந்தீங்கன்னு கேட்க, நம்ம வீட்டுக்கு சில இன்ட்ரூடர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பி இங்க வந்துட்டேன்னு சொல்லி ஈஷிங்க பார்த்தா அவளுக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. எந்த ஒரு தகுதி தராதாரம் இல்லாத நீ என் வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, இதுல என் தங்கச்சியோட அடையாளத்தை திருடி வாழ பாக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு அண்ணா கேட்க, சாரி சார், எல்லாம் பேராசைனால தான். என்னோட அம்மா உங்க வீட்ல தான் ஷெஃபா குக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் உள்ள வந்தேன். மற்றபடி எதையும் திருட ஆசைப்படலன்னு ஈஷிங் சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் அடி பாவி, அப்ப இத்தனை நாளா நீ நடிச்சிட்டு இருந்தியா? உன்னை நம்பி நாங்க ஹீரோயினர் ரொம்ப தப்பு தப்பா பேசி அசிங்கப்படுத்திட்டோமே, இதுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணாவுமே தப்பு தப்பா பேசின எல்லாரையும் தன்னோட ஆளுங்களை வச்சு அடிச்சிடுறாரு. அப்போதான் நம்ம ஹீரோயின் இத்தனை நாளா அவங்க ஆபீஸ்ல இருந்த அந்த முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் யாரு திருடி வெளியில வித்தாங்கிறத ரிவீல் பண்ணிடுறா. அது வேற யாரும் இல்ல, இந்த ஈஷிங் தான். ஆதாரத்தை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுற ஹீரோயினோட அண்ணா ஈஷிங் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம அவளோட அம்மாவையுமே தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு. ப்ளீஸ், நான் தெரியாம பேராசையில பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. பட் அண்ணா மனசு மாறுற மாதிரியே இல்ல. பத்தாவதுக்கு இத்தனை நாளா அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஹீரோயினை தப்பு தப்பா பேசின இந்த மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்ப ஈஷிங்க ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. கடுப்பாகிடுற ஹீரோயின், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தானே பேசுனீங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு துரத்திடுறா. என்னதான் நம்ம ஹீரோயின் பயங்கரமா பாராட்ட வேண்டிய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எங்க மத்தவங்களால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி பயந்து போயிடுற 3 அண்ணாக்களும் சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி, மேடம் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, இந்த கேண்டிடேட் நிஜமாவே ரொம்ப திறமையான பையனா தெரியுறாரு, நீங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா மட்டும் போதும், நான் உடனே இந்த பையனை உங்க பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, என்ன ஏது யாரு என்னங்கிற எதுவும் தெரியாம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. அது வேற யாரும் இல்ல, நம்ம மிஸ்டர் ஃபேங்க் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ தானே என்ன பிஏவா அப்பாயிண்ட் பண்ண, அப்புறம் ஏன் என்கிட்டயே கேள்வி கேட்கறன்னு மிஸ்டர் ஃபேங்க் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. ஆக்சுவலா இவங்களுக்குமே அவர் மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா மிஸ்டர் ஃபேங்க் தாங்கி பிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, பறவையால ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. ஆனா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு 3 அண்ணாக்களும் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் அண்ணா கோவப்பட்டு அடிக்க போயிடுறான். பட் 3வது அண்ணா ஸ்டாப் பண்ணி, இப்ப நாம ஏதாவது ஆக்ஷன்ல ஈடுபட்டா நம்ம தங்கச்சி கண்ணுக்கு கண்டிப்பா ரொம்பவே மோசமான வில்லனுங்களா தெரியும். சோ அவ நம்மளை எதிர்த்து சில காரியங்கள் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு, அதனால நாம இந்த விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லவும், உடனே மிஸ்டர் ஃபேங்க தனியா அழைச்சிட்டு வந்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னாலும் இதுல ஃபில் பண்ணிக்கோ, அதுக்கு பதிலா என் தங்கச்சியை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லவும், நம்மால எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. கடுப்பாகிடுற ஃபர்ஸ்ட் அண்ணா சுமார் ஒரு $100 மில்லியன் ஃபில் பண்ணி, இந்த காசு பத்தலனா இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் கேளு, நான் காசு தர ரெடியா இருக்கேன், பட் எக்காரணத்தை கொண்டும் நீ என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா என்னோட காதலுக்கு உங்களால விலை பேச முடியாதுன்னு சொல்லி அந்த செக்கை கிழிச்சு போடுற மிஸ்டர் ஃபேங் அவரோட செக்கை எடுத்து அதுல $500 மில்லியன் ஃபில் பண்ணி கொடுத்து, நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற டவுரியா வச்சுக்கோங்க, இனிமே எக்காரணத்தை கொண்டும் எங்க 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. யார் இவன் இப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றான், ஒருவேளை நிஜமாவே நல்லவனா இருப்பானோன்னு சொல்லி சந்தேகப்படுற ஃபர்ஸ்ட் அண்ணா மிஸ்டர் ஃபேங்க பத்தி விசாரிக்க தன்னோட ஆட்கள் அனுப்பி வைக்கிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின், நீயே ஒரு பெரிய பணக்காரன் தான், பட் என்ன காரணத்துக்காக என்கிட்ட பிஏவா வேலை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, உண்மையை சொல்லணும்னா நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன், ஆனால் நீ சூயி ஃபேனை லவ் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் ஃபாரினுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் உனக்கு பிரேக்கப் ஆச்சு, நீ சிங்கிளாக இருக்கங்கிற உண்மை தெரிய வந்தது, அதான் எப்படியாவது உன்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட பிஏவா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு மிஸ்டர் ஃபேங் சொல்ல, அவ்வளோதான், தனக்காக ஒருத்தன் இவ்வளோ மெனக்கேடுறான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இதை பார்த்து டென்ஷன் ஆகிடுற 3வது அண்ணன்,
மிஸ்டர் ஃபேங் நிஜமாவே நல்லவனா இல்ல ஹீரோயினை உஷார் பண்றதுக்காக நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஒரு கேடு கெட்டவனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பக்காவா ஒரு பிளான போட்டு, தங்கச்சி பாப்பா இன்னைக்கு என் பிஏக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்கிறதுனால வேலைக்கு வரல, சோ நான் உன்னோட பிஏவை எனக்கு ஹெல்ப் அழைச்சிட்டு போகவான்னு கேட்க, யா ஷோர் கண்டிப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபேங்க தேர்ட் அண்ணா கூட அனுப்பி வச்சிடுறான். ஆனா இவன் ரெண்டு பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக மிஸ்டர் ஃபேங்குக்கு சரக்குல சம்திங் எதையோ கலந்து கொடுத்துறவும் அந்த ஆளு ஒரு மாதிரி மயங்கிடுறாரு. அப்புறம் என்ன பிளான் பண்ண மாதிரி அவளை ரெண்டு பொண்ணுங்க கிட்ட ஒப்படைச்சு, இதுக்கப்புறம் இவன் உங்க பொறுப்பு, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் ரிசல்ட் எனக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. ஈவன் அந்த பொண்ணுங்களுமே மிஸ்டர் ஃபேங்க செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பாவம் இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபேங் தாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த அழகான மொமெண்ட்டை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போதான் இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் மிஸ்டர் ஃபேங் திரும்ப வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பி தான் அண்ணாவோட ஆஃபீஸ்க்கே போயிடுறா. அங்க ஆளை காணோம். நீ மிஸ்டர் ஃபேங் அழைச்சிட்டு வந்தீல, இப்ப அவர் எங்கன்னு கேட்க, அதுவா பயபிள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கான் போல, சோ ரெண்டு அழகான பொண்ணுங்களை பார்த்ததும் அவங்க பின்னாலேயே போயிட்டான். ஐயோ இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா நான் மறந்து சொல்லிட்டேனேன்னு அண்ணன் நடிக்கிறாரு. பதறி போயிடுற ஹீரோயின் எங்க மிஸ்டர் ஃபேங் தனக்கு துரோகம் பண்ணிட்டானோன்னு சொல்லி அடிச்சு புடிச்சுக்கிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா அவரை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ரெண்டு பொண்ணுங்க மட்டையாக்கி கீழே விழுந்து கிடக்காங்க. அப்ப மிஸ்டர் ஃபேங் எங்க, மிஸ்டர் ஃபேங்னு ஹீரோயின் கத்த, செல்லமா நான் இங்க இருக்கேன், இங்க வான்னு சத்தம். போய் பார்த்தா மிஸ்டர் ஃபேங் அப்படியே அரை மயக்கத்துல இருக்காரு. என்னாச்சு, ஏன் இப்படி விழுந்து கிடக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒரு நிமிஷத்துல நீ என்ன தப்பா நினைச்சிட்டீல, ஆனா உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அடிச்சு போட்டுட்டு இப்படி வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிட்டேன், ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்றத பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆனாலோ இல்லையோ, ஆனா தேர்ட் அண்ணா பார்த்துட்டு சான்ஸே இல்ல, மிஸ்டர் ஃபேங் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன்தான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நீ தான் இதுக்கெல்லாம் காரணமானு ஹீரோயின் கேட்க, அண்ணாக்கு அள்ளு விட்டுருது. அப்புறம் மிஸ்டர் ஃபேங்கை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல பெருமூச்சு விடுற நம்ம ஹீரோயின், அண்ணா தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அண்ணா டென்ஷன் ஆகி, ஏன்டா டோமரு மிஸ்டர் ஃபேங் நல்லவனா கேட்டவனாங்கிறத கண்டுபிடிக்க உனக்கு வேற எந்த வழியுமே இல்லையான்னு கேட்டு மண்டை மேலேயே 4 சாத்து சாத்துறாரு. சாரிங்கண்ணே, நான் ஒரு பிளான் போட்டா அது வேற மாதிரி ஆகிடுச்சு, பட் இதுல இருந்தே மிஸ்டர் ஃபேங் எவ்வளோ நல்லவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், பேசாம அவரையே ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னன்னு கேட்கவும் பெரிய அண்ணா ஒத்துக்கவே மாட்டுறாரு. அண்ணா நீங்க நினைச்சு பயப்படுற மாதிரி இல்ல, சூயி ஃபேனுக்கும் மிஸ்டர் ஃபேங்குக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு, ஸோ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா ப்ளீஸ் மிஸ்டர் ஃபேங்கை ஏத்துக்கிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு ஹீரோயினே தான் மனசுல இருக்கிற ஆசையை வெளிப்படையா சொல்லிடுறான். அப்புறம் என்ன, தங்கச்சி சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி 3 அண்ணாக்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயினை மிஸ்டர் ஃபேங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அவளுக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் வாங்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு, ரொம்ப அவசியமா? இன்னும் நான் மிஸ்டர் ஃபேங்கோட அம்மா அப்பாவை மீட் பண்ணியே பேசல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நாளைக்கு மிஸ்டர் ஃபேங் உன்னை அம்மா அப்பாவை மீட் பண்ண அழைச்சிட்டு போறதா சொல்லியிருக்காரு, ஸோ அந்த சான்ஸை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால சந்தோஷமா வாழ முடியும், அதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை பண்றோம்னு சொல்லி நல்லா சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அப்புறம் அந்த ஊர்லயே இருக்க ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்டைலிஷை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த மேக்கப் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்க்கவும் அண்ணனுங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சரிம்மா ஆல் த பெஸ்ட், வெற்றியோட திரும்பி வான்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. இது தெரியாம மிஸ்டர் ஃபேங்கோட அம்மா அப்பா அவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ண மூசிங் தான். ஆக்சுவலா இவளோட பேராசைனால அவங்க அப்பா கம்பெனில நிறையவே நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை டேலி பண்ணோம்னா நீ மிஸ்டர் ஃபேங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் முடியும், அவங்களால மட்டும்தான் நம்ம கம்பெனியை திரும்ப பழைய ஃபார்முக்கு கொண்டு வர முடியும்னு கட்டாயப்படுத்துறாரு. ஸோ மூசியாங்குமே எப்படியாவது மிஸ்டர் ஃபேங்கை மேரேஜ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துல அவரோட பேரண்ட்ஸ்க்கு முன்ன ரொம்பவே நல்ல பொண்ணு, சாஃப்டான பொண்ணு மாதிரி பச்சையா நடிக்கிறா. இது தெரியாம அவங்களுமே ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், முக்கியமா நாங்க கிழிச்ச கோட்டை எங்க பையன் தாண்ட மாட்டான், சோ கண்டிப்பா ஒன்னதான் அவன் மேரேஜ் பண்ணிக்க போறான், கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆக போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கலர் கலரா ரீல் சுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம மிஸ்டர் ஃபேங், இந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும், பரவாயில்ல நம்ம பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெருசுதான்னு சொல்லி அம்மா அப்பா இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுறாங்க. ஆனா தாங்கிக்க முடியாத மூசிங், ஏற்கனவே நீ ஒரு தடவை என்னோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப இன்னொரு தடவையுமே வந்துட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப கோவப்படுறா. ஆனா அதை வெளிக்காட்ட மாட்றா. ஒருவேளை நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா தன்னை பத்தின உண்மைகள் தெரிஞ்சு போயிருமோன்னு ரொம்ப பயப்படுறா. ஆனா இந்த விஷயம் எதுவும் தெரியாத மூசிங்கோட அப்பா, என்ன நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு வர சொல்லிட்டு இப்போ உங்க பையன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததும் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ஓகேன்னு சொல்றீங்க, இது என்னால ஏத்துக்க முடியாது, இது எங்க ஃபேமிலிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானம், நீங்க தான் இதுக்கு நஸ்டேட் கொடுத்தாகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும்
நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தானே நம்ம எல்லாருமே வாழ்றோம். ஸோ என் பையனுக்கு இந்த பொண்ணை தான் ஹீரோயினை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதனால எங்களால முடிவை மாத்திக்க முடியாது. இப்ப எங்க பையன் இல்லைனா என்ன, வேற ஏதாவது ஒரு நல்ல பையன் உங்க பொண்ணுக்கு புருஷனா அமைவான். நாங்க அதுக்காக ப்ரேயர் பண்றோம்னு ஃபேங்கோட அம்மா அப்பா சொல்ல கடுப்பாகிடுற மூசிங்கோட அப்பா கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எப்பா கொஞ்சம் அமைதியாருன்னு எவ்வளவோ தடுத்து பாக்குறா. பட் அந்த மனுஷன் கேட்காம காய்ச்சி மூச்சுன்னு கத்தவும் வேணுக்குனே நம்ம ஹீரோயின் மூசிங்க குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்க. தாங்கிக்க முடியாத அவ இதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போங்கிற பயத்துல தன்னோட அப்பாவை கூட்டிட்டு நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்புறம் என்ன, நம்ம மிஸ்டர் ஃபேங் அண்ட் ஹீரோயினோட ரூட்டு கிளியர் ஆகிடுது. கூடிய சீக்கிரம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல ரொம்பவே ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, நீ என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவப்படுற மூசிங் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வரதை பார்த்துடுற மிஸ்டர் ஃபேங் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அவர் முதுகுல கத்திய சொருவிடுறா. அப்புறம் என்ன, பதறி போயிடுற ஹீரோயின் உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த மனுஷனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு 3 அண்ணாக்களும் சேர்ந்து பயங்கரமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க மூசிங்கோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தென் மிஸ்டர் ஃபேங்குக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர்ஸ் அவரோட உயிரை காப்பாற்றிடுறாங்க. ஹப்பா நிம்மதின்னு சொல்லி ஹீரோயின் பெருமூச்சு விட்டு அடுத்த செகண்டே ப்ரெஷர் தாங்க முடியாமல் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்புறம் அவளையும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது மிஸ்டர் ஃபேங் தன்னோட பக்கத்தில் உட்காந்துருக்கவும், எனக்கு இப்போதான் உயிரே வருது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஆர் யூ ஓகேன்னு கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி நீ பொசுக்குன்னு மயங்கி விழுந்தினா அப்புறம் ஊரில் எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்கன்னு மிஸ்டர் ஃபேங் சொல்ல, அதுக்கு என்ன, நம்ம இப்பயே மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. ஒரு வழியாக 2 பேரும் மனசில் இருந்த காதலை ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, டும் 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 தான். அண்ணாக்கள் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கையை பிடிச்சி மிஸ்டர் ஃபேங் கிட்ட கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கா. பிகாஸ் என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா அவங்கள தத்தெடுத்து வளர்த்த அப்பா தானே ஹீரோயினை பார்த்துக்கிட்டாரு. பட் இந்த மொமெண்ட்ல அவர் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படும் போது கரெக்டா அவர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்துட்டு ரொம்ப குஷியாகி, நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்கன்னு கேட்க, உன்னோட 3 அண்ணாக்களும் தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லவும் சந்தோஷப்படுற ஹீரோயின் ரொம்பவே நன்றின்னு சொல்றா. உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கோம். ஈவன் எங்களால உன் மனசை புரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் உன்னோட அப்பா அழைச்சிட்டு வந்தோன்னு சொல்லி ஹீரோயினுக்கும் மிஸ்டர் ஃபேங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவருமே நான் இறந்து போற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன்னு சொல்லி வாக்கு தராரு. ஃபைனலா நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இதை பார்த்து 3 அண்ணாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப சூப்பரா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.